மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே 17 வயது பட்டியலின சிறுவனை அடித்து துன்புறுத்தி அவர் மீது சிறுநீர் கழித்து வன்கொடுமை செய்ததாக புகார்கள் எழுந்துள்ளன. உசிலம்பட்டி அருகே திருவிழாவில் வேட்டியை மடித்து கட்டியபடி சென்ற விவகாரத்தில் 17 வயது பட்டியலின சிறுவனுக்கும் மாற்று சமூக இளைஞர்களுக்கும் பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பொங்கல் அன்று மாற்று சமூகத்தினர் தன்னை கடத்திச் சென்று தாக்கியதாக அந்த சிறுவன் புகார் அளித்துள்ளார். மேலும் வேறொரு சிறுவனை தன் மீது சிறுநீர் கழிக்க செய்ததாகவும் அந்த சிறுவன் கூறியிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. புகாரின் பேரில் போலீசார் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சின்ன பையனை வச்சு யூரின் பாஸ் பண்ண விட்டாங்க. எல்லா காலையும் விழுந்து மன்னிப்பாங்க வச்சாங்க. நான் எந்த தப்புமே செய்யலை, ஆனால் நீ மன்னிப்பாங்க வச்சாங்க. 20 சேர்ந்து என்னை அடித்தாங்க. அவங்க அடித்ததில் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். 3 நாளும் வழக்கு எதுவும் போடல. ஒரு சில ஆள் வந்து ராசியா போகும்னு சொன்னாங்க. ஒரு சில ஆள் வந்து பார்த்துட்டு போனாங்க. சிறுவன் தாக்கப்பட்ட விவகாரத்தில் விளக்கம் அளித்துள்ள போலீசார் தன் மீது சிறுநீர் கழித்து வன்கொடுமை செய்ததாக புகாரில் அந்த சிறுவன் குறிப்பிடவில்லை என தெரிவித்துள்ளனர். இதனால் முதல் தகவல் அறிக்கையிலும் அதுகுறித்து பதிவு செய்யவில்லை என காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். இதனிடையே சாதிய வன்கொடுமை வழக்கில் 2 சிறுவர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.